நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த லோகத்தில் எத்தனையோ நல்லார்கள் இருந்தாலும் கூடவே களை வளருமா போலே ஒரு நல்ல செடி வளர்ந்துட்டு இருந்தால் கூடவே களை வளர்ந்து அதை கெடுக்க பார்க்கறது. அப்போ செடியை வளர்க்கும் பொருட்டும் களைகளை வெட்டும் பொருட்டும் பகவானே அவதரிக்கிறார். அசுரர்களோ ராட்சசர்களோ அல்லது மனுஷர்களுக்குள்ளேயே தீய எண்ணம் கொண்டவர்களோ இவர்கள் 6 உலகத்தில் மிகுந்தாலும் பகவான் அவதரிக்கிறார், அவர்களை அழிக்கிறார். அதை போலத்தான் துவாபர யுகத்திலே கம்சன் போன்ற பல அசுரர்கள், சிசுபாலன், ஜராசந்தன், ஜெயத்ரதன், துரியோதனன் முதலான தீய மனிதர்கள் இவர்கள் எல்லாரும் பூமாதேவிக்கு பெரும் வருத்தம் உண்டாயிற்று. அதனால் பெருமானிடத்தில் அவள் பிரார்த்திக்க, கவலைப்பட வேண்டாம், துரியோதனன் போன்றாராலேயே இவர்கள் அழிவார்கள். அவர்கள் தங்களுடைய தீய செயல்களாலேயே அழிந்து போவார்கள். அதற்கு ஊக்கமளிப்பதற்காக கூடவே நானும் பிறப்பேன், இருந்து தர்மத்தை ஸ்தாபித்து கொடுப்பேன் என்ன பெருமான் சாதித்தார். அதனால தான் பல பேருக்கு தீயவர்களுக்கு அழிவு நேரிடுகிறது. பீஷ்மாச்சாரியர், துரோணாச்சாரியர், கர்ணன், சல்யன் ஆகிய அனைவரும் அழிந்தார்கள்னு பார்த்தோம். 4 பருவங்களில் 4 சேனாபதிகளை பற்றி பார்த்தோம். கூடவே சகுனி முதலானோர் அழிந்தார்கள். துரியோதனனுடைய 99 தம்பியர்கள் முடிந்தார்கள். இன்னும் மிச்சம் இருக்கிறது துரியோதனன். அவனும் தான் எப்படி வாழ்வோங்கிறத கண்டு பயந்து ஒரு பெரிய குளத்துக்குள்ளே சென்று புகுந்து கொண்டான், மடுவுக்குள் புகுந்தான். அப்பதான் அவர் அந்த மடுவில் இருக்காருங்கிறத தெரிஞ்சுண்டு தர்மபுத்திரனும் பீமசேனனும் அர்ஜுனனும் கூட இருக்கிற சாத்தியகி, சிகண்டி முதலானோரும் அந்த குளக்கரைக்கு வந்தார்கள். அவனை போருக்காக அழைத்தார்கள். அவனும் கதா யுத்தத்தை பீமசேனனோடே செய்தார். பெரும் யுத்தம் உண்டது. கடைசியில் பீமசேனன் தன் கதையால் அவனை அடித்தான். அந்த அடி தாங்க முடியாமல் குற்றுயிரும் கொலையுயிருமாக துரியோதனன் தரையில் விழுந்தான், வலியால் புரண்டான். ஆனால் அது அடித்தது கதாயுத்தத்தினுடைய விதிகளுக்கு புறம்பானது என்று பார்த்து கொண்டிருந்த பலராமர் எண்ண, அதனால் வெகு கோபத்தோடே தன் கையில் பிடித்திருந்த கலப்பை ஆயுதத்தால் பீமனை, தவறாக அடித்த பீமனை, ஒரு போர் பயிற்சிக்கு எதிராக செய்துவிட்ட பீமனை அழித்து விட வேண்டும்ங்கிற வேகத்தோடே போனார். ஆனால் கண்ணன் அவரை தடுத்தார். நீர் ஒரு தலைப்பட்சமாக பார்க்கிறீர், அப்படி பார்க்க வேண்டாம். காலம் துவாபர யுகத்தின் இறுதி. இதிலே அதர்மத்தை தர்மத்தால் வெல்ல வேண்டும் என்பது இனிமேல் நடைபெறாது. தர்மத்தை தர்மத்தாலும் அதே போல அதர்மத்தை அதர்மத்தாலும் தான் எடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அடுத்து கலியுகம் வருகிறது. அதர்மங்கள் அதிகமாக இருக்கும். அதெல்லாத்தையும் தர்ம யுத்தத்தின் மூலம் ஜெயிக்க முடியாது. ஆனால் அதர்மத்தை அழித்தே தீர வேண்டும். அதற்காக ஒரு சில அதர்ம வழிகளை கடைப்பிடித்தாலும் அதுவும் தர்மத்தின்தால் தான் படும். அது அதர்மமாக எடுத்துக்கொள்ளப்படாது, தர்மமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கண்ணன் பலராமனுக்கு புரிய வைக்க பார்த்தார். ஆனால் அவருக்கு அது புரியவில்லை. அவர் இன்னும் பழையதையே நினைத்து கொண்டு, நாம் இனி உன்னோடு சேர்ந்து இருக்க போறதில்லை, இந்த பாண்டவர்கள் யுத்த நீதிக்கு புறம்பாக போரிட்டார்கள், பீமசேனனை சீடனாக அடைந்ததற்காக மிகவும் வெட்கப்படுகிறேன் என்று கூறிக்கொண்டே தன் தேரில் ஏறினார். மறுபடியும் அந்த களத்தை விட்டு நகர்ந்து போனார். அப்படிங்கிற அளவுக்கு நேத்திக்கு நாம் பார்த்துட்டோம். அப்போ துரியோதனன் அடிபட்டு கீழே விழுந்திருக்கார். கண்ணன் கூறினது, ஆரோஷணோகி தர்மாத்மா சததம் தர்மவத்சலஹ பவான் பிரக்யாயதே லோகே
தஸ்மாத் சம்சாமியமாக்குருதா. பலராமனே, நீர் வேணாக தேவையில்லாமல் கோபப்படுகிறீர். காலத்தின் கோலத்தை பாரும். பிராப்தம் கலியுகம் வித்தி பிரதிஜாம் பாண்டவஸ்யச்ச. கலியுகம் அருக வந்துடுத்துங்கிறதையும் புரிஞ்சுக்கும். பாண்டவனான பீமசேனன் தான் சூளுரைத்திருக்கிறான். தான் பண்ண பிரதிஜையின்படி அவன் தொடையல் அடித்து தான் இவன் கொன்றாக வேண்டும். இவனுக்கு பிரதிஜை இருக்கிறபடியாலும் ஒரு ரிஷி தொடையில் அடிபட்டுத்தான் நீ இறப்பாய் என்று சாபமிட்டு இருக்கிறபடியாலும் கலியுகம் அருகே வந்துவிட்டபடியாலும் இது நடந்ததுங்கிறதை புரிந்துகொள். அதர்மோ வித்யதே நாத்திர யத் பீமோ ஹதவான் ரிபும் யுத்தந்தம் சமரே வீரம் குரு விஷ்ணி யசஸ்கரம் அனேன கர்ண சந்திஷ்டா பிருஷ்ணதோ தசுராச்சிதன். பீமசேனன் இவனை அடித்து முடித்ததை நான் அதர்மமாக கருதவில்லை. இதை தர்மம்தான் நிலைநாட்டுவதற்கு பல வாதங்கள் என்னிடத்தில் உள்ளன என்று கண்ணன் கூறினார். ஹத்வாதர்மேண ராஜானம் தர்மாத்மானம் சுயோதனம் ஜிம்ஹயோதீதி லோகேஸ்மின் க்யாதிம் யாஸ்யதி பாண்டவா. பாண்டவர்களுக்கு இந்த அதர்மத்தால் அவர்கள் புகழ் கெட்டுப்போயிடும்னு பலராமன் சொன்னார். அந்த புகழ் ஒரு நாளும் கெடாது. தர்மத்தை நிலைநிறுத்துவதற்குத்தான் அவர்கள் இத்தனை பாடும் பட்டிருக்கிறார்கள் என்று கண்ணன் சமாதானம் கூறினான். அடுத்து கண்ணனோடே துரியோதனனே பேசுகிறான். துரியோதனனுக்கு எண்ணம், பஞ்சபாண்டவர்களால் தங்களை ஜெயிச்சிருக்க முடியாது. கண்ணன் கூட இருந்து அதர்மத்தை போதித்து அவ்வப்போது திசை திருப்பி விட்டுட்டதுனால தான் தாங்கள் தோத்து போயிட்டோம். கண்ணன் பண்ணது தர்மத்துக்கு புறம்பானதுன்னு துரியோதனன் பேசுகிறான். இந்த பேச்செல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்காள்னால், நாமே சில சமயம் கடவுளை பற்றி சந்தேகப்பட்டுருவோம். நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏதானு வந்தாலோ இல்லை யாரானு இந்த மாதிரி பெருமாள் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலோ உடனே நமக்கும் ஒரு சந்தேகம் வந்துடுறது பாருங்க. அதை போல சந்தேகங்களெல்லாம் விளக்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்லோகங்கள், இந்த அத்தியாயங்கள். துரியோதனன் கேட்கிறான், நன் நியாயம் நிகதம் சத்ரும் பூயோ ஹந்தும் நராதிபாக அசகிருத் வாக்பிர் உக்ராபிகி நிகதோ ஹ்யேஷ மந்ததீகி ரதேஷ்வாரோஹத க்ஷிப்ரம் கச்சாமோ வசுதாதிபாக இதி ஸ்ருத்வா त्वधिक्षेपம் கிருஷ்ணாது துரியோதனோ நிருபக. அவரவர்கள் புறப்படலாம், துரியோதனன் அழிந்து போனான், இனி நாம் வெற்றி கொண்டாடி நாட்டை ஆள வேண்டியதுதான் என்று கண்ணன் கூறிவிட்டு புறப்பட யத்தனம் பண்ணினார். அப்பதான் துரியோதனன் தடுத்து பேசுகிறான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ஜுனனுக்கு உதவுகிறேன்னு கூட கூட வந்தாய், ஆனால் அவனுக்கு தவறானதை சொல்லிக் கொடுத்தாய். அமாவாசையை தேவையற்று மாற்றினாய். ஜெயத்ரதனை முடிப்பதற்காக இல்லாத சூரிய அஸ்தமனத்தை இருப்பதாக காட்டினாய். எத்தனை தூரம் சிகண்டியை முன்னிறுத்து பீஷ்மரை அழித்தார். அதோ துரோணாச்சாரியர் கைகளில் இருந்த அஸ்திர சஸ்திரத்தை கீழ வச்சிருக்கிறச்சே திருஷ்டத்யும்னனை தூண்டி விட்டவர் தலையை வெட்ட வைத்தாய். இப்படி எத்தனை தவறான காரியங்கள். இதித்தனை உன்னால் தான். எனக்கு தர்மபுத்திரன் இயல்பு தெரியும். அவர் ஒரு நாளும் இதெல்லாம் செய்ய இசைந்திருக்க மாட்டார். நீதான் இதித்தனை நடத்தி வைத்தாய் என்று துரியோதனன் நேரே குற்றம் சாட்டினான். அதை கேட்டுக்கொண்ட வாசுதேவர் பதில் சொல்றார். ஹதஸ்தமசி காந்தாரே சப்ராத்ரு சுத பாந்தவாக சகண சஹுருச்சைவ பாபம் மார்க்கம் அனுஷ்டிதா தவைத துஷ்கிருதைர் வீரவ் பீஷ்மத்ரோணவ் நிபாதித்தவ். இப்ப நான் சொல்லுவதை காதல போட்டுக்கிறியா துரியோதனா? இது இத்தனை பேரையும் கொன்றது நீதான். பீஷ்மர் அழிந்ததற்கும் துரோணர் அழிந்ததற்கும், ஏன் உன் கூட இருக்கிற ஓரோரு வீரன் அழிந்ததற்கும், 11 அக்ஷௌகிணி பெரியதான இந்த சேனையே அழிந்ததற்கும் மொத்தத்துக்கும் உன் துர்நடத்தை துராச்சாரம் காரணம். உன்னிடத்தில் குற்றத்தை வைத்துக்கொண்டு ஏன் பிறத்தியார் பேர்ல குற்றத்தை ஆரோபிக்க பார்க்கிறாய்? நீ செய்த ஒன்னொன்னும் எனக்கு மறந்து போய்த்தா. நமக்கு வாழ்க்கையிலே வழக்கம் என்னன்னால், இப்போ கஷ்டப்படுறோம், அன்னைக்கு தப்பு பண்ணியிருக்கோம், 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு தப்பு செய்தோம், இப்போ நாம் கஷ்டப்படுறோம். அந்த தவறை அப்படியே மறந்துட்டு படுற கஷ்டத்துக்கு மட்டும் வேற காரணத்தை தேடுவோம். இது மனித இயல்பு. நாம் இப்போ என்னத்துக்கு கட்டுப்படுறோமோ அதுக்கு என்னவா இருக்கும்னு பக்கத்தில் காரணம் தேடுவோம். அது எப்போதோ ஒரு செய்யப்பட்ட காரணமாக இருக்கும். அந்த காரணத்தினால தப்பு வரப்போகிறதுன்னு அப்போ சில பேர் நல்லதும் எடுத்து சொல்லியிருப்பார்கள். ஆனால் அப்போ காதிலேயே போட்டுக்கொள்ளாமல் இப்போ நாம் துக்கப்படும் போது அதை ரொம்ப சௌகரியமாக பண்ண தப்புகளை மறந்துட்டு இதுக்கு வேற யாரோ காரணம்னு தேடுறோம் பாருங்க. இந்த இயல்பு தான் மனிதனிடத்தில் இருக்கிற தீய இயல்பு.
ஒன்று ஞாபகம் வச்சுப்போம். அடியேனுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்குனால் நான் தான் ஏதோ தப்பாக பண்ணியிருக்கணும். எனக்கு ஜுரம் வந்திருக்குனால் எதிர்த்த வீட்டுக்காரர் மழையில் நனைஞ்சிட்டு வந்தால எனக்கு ஜுரம் வரும்? வராதோ இல்லையோ? நான் மழையில் நனைஞ்சிட்டு வந்தால் தானே எனக்கு ஜுரம் வரும். இப்போ எனக்கு ஜுரம்னால் இங்கிருந்து யாரோ என் சித்தப்பா பெரியப்பா எங்கே இருக்காரோ அவர் மருந்து சாப்பிட்டா எனக்கு ஜுரம் சரியாக போயிடுமா? அப்போ நன்னா தெரியுது பாருங்க, காரணமும் காரியமும் ஓரிடத்தில் தான் இருக்க வேண்டும். ஒருத்தர் இடத்துல காரணம் இருக்குன்னால் அவரிடத்துல தான் காரியம் வரும். இப்போ என்னிடத்துல காரணம் இருந்து நான் தப்பாக குழுன்னு ஏதோ ஒன்று சாப்பிட்டதை நான் சாப்பிட்டுட்டு அதுக்குன்னு இன்னொருத்தருக்கு ஜலதோஷம் வரும் தொண்டைக்கட்டு வருங்கிறது ஆகாது. அப்போ காரணம் இருக்கும் இடத்தில் தானே காரியம் இருக்க வேண்டும். துரியோதனா, இப்போ காரியம் புரியுறது பார். நீ படுற துக்கம் அனைத்தையும் இழந்தாய், துன்பப்படுகிறாய், துன்பப்படுகிறாய். துன்பப்படுவதுங்கிறது காரியம், அதுதானே இப்போ இவங்கிட்ட பார்க்கறது. இதற்கு காரணம் அப்போ ஆறு இடத்துல இருக்க வேண்டும், இன்னொருத்தர் இடத்துல தேடக்கூடாது. இவன் துன்பத்துக்குண்டான காரணமும் இவனிடத்தில் தான் இருக்க வேண்டும். என காரிய காரணங்கள் வெவ்வேறு ஆட்களிடத்தில் இருக்க முடியாது. மேலும் காரிய காரணங்கள் ஒருத்தரிடத்துல இருக்கணுங்கிறது ஜென்மமாக மாறிக்கொண்டு வரும். ஆகவே துரியோதனா, மற்ற பேரிடத்திலே காரணத்தை தேடாதே, உன்னிடத்தில் தேடு. இதை கண்ணன் துரியோதனிடத்தில் சொல்றதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நாம என்ன துன்பத்தில் இருந்தாலும் துன்பத்துக்கு காரணத்தை இன்னொருத்தரிடத்துல தேடக்கூடாது, நம்மிடத்தில் தான் தேட வேண்டும். நாம தான் அந்த காரணத்தை சரிப்படுத்திக்கணுமே தவிர, இந்த காரணம் நாம பண்ணியிருக்கிற இந்த குற்றம் யாரோத்தர் ரூபத்தில் வந்து நமக்கு துன்பத்தை கொடுக்கும், அவ்வளவுதான் அந்த காரணமே தவிர. இப்போ ஒரு சுவாமி என்னை பார்த்து வாய்க்கு வந்த மணிக்கு கண்ட பேணிக்கு ஏசுகிறார், நல்லா ஏசுகிறார், இப்படியாக்கா அப்படியாக்கா அது இது எல்லாமே சொல்லிட்டுருக்கார், அதனால எனக்கு ஒரே கோபமாக இருக்குது துன்பமாக இருக்குன்னால் உடனே இந்த துன்பத்துக்கு அவரை காரணம்னு தானே சொல்லுவோம். அவர் கோச்சின்றார் சுவாமி, வாய்க்கு வந்தபடிக்கு பேசினார், அதனால தான் நான் ரொம்ப துன்பப்படுறேன்னால் அதோட முடிச்சிடாதே. அது இடைக்காரணம், வெறும ஒரு தூண்டு காரணம், அவ்வளவுதான். அதுக்கு மேலே பின்னாடி காரணம் இருக்குது. நாம் ஏதோ இப்போ வேகமாக ஓடி வந்தோம், ஓடி வந்து இங்கே உட்காண்டோம், மூச்சு விட்டோம், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது உட்காந்துட்டோம். வந்தது ஓடி வந்தது சின்ன காரணமோ இல்லையோ, ஆனால் உட்காண்டா கொஞ்ச நாள் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, மூச்சே வாங்கியிருந்தது. அவர் சொன்னார் ஓடி வந்தேனோ இல்லையோ அதனால மூச்சு வாங்குறதுன்னா இல்லை, ஓடி வந்த எல்லாருக்கும் மூச்சு வாங்காது, அதை தவிர அவருக்கு வேற ஏதோ வியாதி உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா ஓடி வந்தால் மூச்சு வாங்கும், 2 நிமிஷம் வாங்கும், அதுக்கப்புறம் 2 நிமிஷத்தில் அது சரியாகி மூச்சு சீராயிடணுமோ இல்லையோ. 10 நிமிஷம் ஆனாலும் மூச்சு சீராகாமல் இருந்தால் ஓடி வந்ததை தவிர வேற காரணம் இருக்குன்னு அர்த்தம். அதை போல ஒருத்தர் நம்மளை பார்த்து ஏசுறார், அவரே காரணம் ஆயிட மாட்டார், அதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கிறது. அந்த காரணம் எங்கிட்ட தான் இருக்கு, அந்த காரணம் அவரிடத்துல இல்லை. நான் பண்ணியிருக்கிற கர்மங்கள், என்னுடைய குற்றங்கள், என்னுடைய நன்மைகள், இது ஒரு உருவத்தை எடுத்து நாங்கள் போய் நிற்கிறது. இதை போல லோகத்தில் எத்தனையோ உருவங்கள், எத்தனையோ பேர், எத்தனையோ மாற்று கருத்துகள் இருந்துட்டே தான் இருக்கும். அப்போ பெருமான் நாம் செய்யும் ஓரொரு கர்மத்தையும் சரியாக கணக்கு வைத்து கொண்டு அதற்குரிய பரிசையும் தண்டனையும் இவன் அனுபவிக்கிறானா என்று பார்க்கிறார். அந்த அனுபவிக்க வைக்கிறதுக்காகத்தான் இந்த மொத்த பெரிய சம்சாரமும். இதில் எவ்வளவு பெரிய கட்டமான கணக்கை பெருமாள் சுலபமாக போட்டு வச்சிருக்காள்னார். கோடி கோடி ஜந்துக்கள் எத்தனையோ பேர் இருக்காளோ இல்லையோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் கர்மங்கள் இருக்கு. அவள் மொத்த பேருடைய கர்மங்களும் கணக்கில் ஒத்தரோட 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 சம்பந்தப்பட்டு அப்படியே பார்த்தாலே கொஞ்சம் கச்சக்கச்சான்னு இருக்குங்கிற இல்லையோ, அதை போலத்தான் இந்த லோகம் இருக்கிறாப்புல தோணும். ஆனால் அவர் கண்ணுக்கு அது தெளிவாக இருக்குது. ஆறாறு குற்றம் ஆறாறு எப்பப்படி அனுபவிச்சுட்டு இருக்கா. இவனுடைய குற்றத்தினால யாரை வச்சு எங்கெங்கே நாம் பதில் சொல்லிட்டு இருக்க போகிறோம். ஏன் ஒரு துரியோதனன் முடியணுங்கிறதுக்குள்ளாக அவன் முதல்லேருந்து, துரியோதனன் தீயவன், அவன் முடியணும்னா மேலே மேலே தப்பு, பாண்டவர்களெல்லாம் கொல்லணுங்கிறதுக்கு பார்த்த தவறு, பீஷ்மர் துரோணர் முதலான பெரியவர்கள் என்ன சொல்லி கொடுத்தாலோ அதை கேட்காம இருந்த தவறு, தான் இளவரசனோ அப்போ ராஜ்யத்தை முக்கியமாக பார்க்கணும், மக்களை நன்னா ஆளணும், அதை பார்க்காத தவறு, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு இருக்கணும், அதை பார்க்காத தவறு, வீட்டுக்கு நாட்டு பெண் இருக்காள்னா அவளை அவமரியாதைப்படுத்தாமல் வசத்தியாக வச்சுட்டு இருக்கணும், அதை மாற்றி பேசின தவறு, வராத ஒத்தரை சூதாட்டத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னவரை கூப்பிட்டுருக்க கூடாது, அதில் பண்ணின தவறு, காம களியாட்டங்கள் தவறு, பானங்கள் செய்தது தவறு, கண்ணன் பகவான்னு தெரிஞ்சுக்காம அவர் அவமரியாதைப்படுத்தினது தவறு. இப்படி பல இடத்துல இன்னென்ன தவறால் இந்த ரிஷி இப்படி சாபம் கொடுக்குறார், அந்த மகரிஷி அப்படி சாபம் கொடுக்குறார், அங்கங்கங்க சாபத்தை சேர்த்துக்கிறார். இப்போ பரசுராமர் ஒரு சாபம் கொடுக்குறார், வேறொரு ரிஷி கர்ணனுக்கு ஒரு சாபம் கொடுக்குறார், இது மறந்து போயிடும் அது மறந்து போயிடும், தேர் சக்கரம் சிக்கினுடும், எத்தனை கோணத்திலேருந்து எத்தனை. இதெல்லாம் தான் இந்த சம்சாரம். சம்சாரம் சம்சாரம் ரொம்ப தலை சுத்தராப்பில் இருக்கும்.
ஆனால் பெருமான் தன் கண் முன்னாடி படமாக எழுதி வச்சிருந்து ரொம்ப அழகாக ஒத்தனுடைய கர்மமும் கெட்டே போகாமல் அவனவனுக்கு பல தூண்டுகோள்கள், அவனவன் தன் தன் கர்மத்தினுடைய சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்க போகிறான். அதுக்கு யார் யாருக்கு எத்தனை நாள், எத்தனை ஆயுசு, எத்தனை பிறவிகள், எந்த பிறவியில் இவன் மோட்சத்துக்கு வரப்போகிறான், இது ரொம்ப குழப்பமான ஒரு கணக்கு. இந்த கணக்கை நல்ல வேளை கண்ணனே பேசிட்டார். இப்போ அடுத்து துரியோதனா, நீ மற்ற பேரிடத்துல குற்றத்துக்கு காரணம் தேடாதே, அது உங்ககிட்ட தான் இருக்கு. துன்பத்துக்கு காரணத்தை ஏன் என் பேரில் ஏற்றுகிறாய்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தவைவ துஷ்கிருதைர்வீரௌ பீஷ்மத்ரோணௌ நிபாதித்தௌ கர்ணஸ்ச நிகதசங்கே தவ சீலானுவர்த்தகா. நீ என்ன கூறுகிறாய்? இப்போ நான் சொல்றது கேளு. இந்த பக்கத்தில் பீமசேனன் முதலான 5 பேர் தான் இருக்கா. இங்கேயும் துருபதன் போயிட்டார், விராட்டன் போயிட்டார், ஏன் அபிமன்யு போயிட்டான், கடோத்கஜன் போயிட்டான், எத்தனை பேர் இங்கேயும் இறந்திருக்கா. இவர்கள் இறப்புக்கெல்லாமும் நீ தான் காரணம். அடுத்தது உன் பக்கத்திலேயே கர்ணன் போயிட்டார், துரோணர் போயிட்டார், சல்யர் போயிட்டார், பீஷ்மர் போயிட்டார், அனைவர் இறப்புக்கு நீ தான் காரணம். அதோட இல்லை, தர்மபுத்திரா வேடிக்கை பார்க்காதே, உன் பக்கத்தில் இருக்கிறவா இறப்புக்கு நீயும் காரணம். அவர் பார்த்தார், என்ன அவரை வச்சுட்டே இருந்துச்சு, திடீர்னு கர்ணன் நம்ம பக்கம் திரும்பி விட்டார். கண்ணன் இப்போ அவரைத்தானே சொல்லியிருக்காருன்னு நினச்சோம்னா, நீ உன் பக்கத்தில் இருக்கிறவாளை ரட்சித்திருக்கலாம். நீ பண்ண தப்பு, சூதாடின தப்பு, அது வேண்டான்னு அன்றைக்கே முடிவெடுத்திருக்கணும். நீ பண்ணின தவறு, திரௌபதியை வச்சு ஆடின தவறு, அதுவும் வேண்டாம் நீ முடிவெடுத்திருக்கணும். அப்போ தர்ம புக்கத்திற்கத்துலேருந்து தவறு. இதில் இன்னொரு குழப்பம் எப்படி சேர்றது பாருங்க, சிடுக்குங்கிறோம் பாருங்க. இந்த சிடுக்கு நூல் கண்டு சிக்கின்னு கொடுத்துனால் கண்டிப்பாக தெரியாது, எங்கே எடுக்கணுன்னே நமக்கு புரியாது. அதை போல் இந்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம நூல் கண்டு என்னமா சிக்கின்னு இருக்குன்னா, இத்தனை நாள் நான் சொன்னதுலேருந்து, இவர் ஒருத்தர் தப்பு பண்ணார், துரியோதனன் தப்பு பண்ணதுக்காக திருத்தராஷ்டிரனுக்கு ஆபத்து, திருத்தராஷ்டிரன் தப்பு பண்ணதுனால துரியோதனனுக்கு ஆபத்துன்னு நம்ம புத்தி போகிறது பாருங்க. இல்லவே இல்லை. இதில் பல பேருடைய பங்கு இருக்குது. ஓர் ஆபத்தில், ஒரு துன்பத்தில், இப்போ இது நகழ்ந்தது திரௌபதி அவமானம் அப்படிங்கிற துன்பத்துக்குள்ளே எத்தனை பேருக்கு பங்கு இருக்குது தெரியுமோ? தேவர்களுக்கு பங்கு இருக்குது. ஏன்னா சூரிய சந்திரர்கள்லாம் எதுக்கு இதை பார்த்துருந்தா? பஞ்ச பாண்டவர்களுக்கு பங்கு இருக்குது. கணவன்களாக இருந்து ஏன் பார்த்துருந்தா? துரியோதனனுக்கு பங்கு இருக்குது, கர்ணனுக்கு பங்கு இருக்குது. இழுத்துன்னு வர சொன்னதே அவன் தான். இப்போ அதே போல் இப்போ பல பேருக்கு அதில் பங்கு இருக்குது. தர்மபுத்திரனுக்கு பங்கு இருக்குது, சூதாடினது தப்பு. இவா மொத்த பேருடைய கர்மங்களையும் கணக்கு வச்சுட்டு இது எதுக்கு, இது எதுக்கு, இது எது, அது பதிலாக இருக்கட்டும்னு ஏற்படுத்தி வச்சிருக்காரோ இல்லையோ. அதைத்தான் ஆழ்வாரே பாசுரத்தில், இத்தனை கர்மங்களும் நம்ம விட்டு போகாது, அவன் திருவடிகளை பற்றினாலே ஒழிய முதல்ல இந்த குழப்ப சிடுக்கு நமக்கு புரியவே புரியாதுன்னு விட்டார். இது எத்தனை நாள் பேசினாலும் யாருக்கும் புரிய போகிறதில்லை, அடியனுக்கும் புரிய போகிறதில்லை, உங்களுக்கும் புரிய போகிறதில்லை. ஏன்னா இது எத்தனை கோடி ஜந்துக்கள் எங்கெங்கே என்னென்ன பண்ணிட்டு இருக்கா, ஒரு நிமிஷத்துக்குள்ளே எத்தனை செயல்கள் எங்கெல்லாம் நடந்துட்டுருக்கு. இதை நம்மளால் எங்கேயான கணக்கு வச்சுக்க முடியுமா? அதுக்கு தான் ஒரே வழி. இப்போ சுவாமி இந்த கணக்கெல்லாம் வேண்டவே வேண்டாம். இப்போ என் உடம்புல எங்கேயோ அழுக்கு போட்டு கொடுத்து, துணியில் ஏதோ சாப்பிடச்சே பால் சாப்பிடத்தே சிந்திடுத்து, கரை பட்டிருக்குன்னு வச்சுங்க. இது என்னம்மா இந்த கரை வந்தது? இது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கலாமா, தோச்சு கரையை போக்கலாமா? ரெண்டில் எது வேணும்? இப்போ கரை பட்ட வழியை தேடி கண்டுபிடிக்கணும்னா இனிமேல் நான் 10 நாளாக எங்கெல்லாம் இந்த வேட்டியை கொடுத்துன்னு போனேன்னு ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து யார் யார் எனக்கு பால் கொடுத்தா, அது மஞ்சப்பொடி போட்டு கொடுத்தாளா, போட்டு கொடுக்காமல் இருந்தாளா, இது மஞ்சக்கரையாக இருக்கா, வெள்ளைக்கரையாக இருக்கா, இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே இன்றைக்கி உபன்யாசம் போச்சு, அவ்வளவே. அதனால் அதை பண்ணிட்டு லாபம். இப்போ கரையை துவைச்சி நீக்கிறதுக்கு வழி என்ன? அதை போல் நம்ம கர்மங்களை எங்கெங்கோ சேர்த்துட்டோம், அனாதி காலமாக சேர்த்துட்டோம். இனிமேல் அது எங்கெங்கே சேர்த்துருக்கோன்னு தேடினா கண்டுபிடிக்கவே முடியாது. அதை அழிக்கிறதுக்கு உண்டான வழி கண்ணன் திருவடிகளில் சரணாகதி. தமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரதன்னு கண்ணனை கீதையில் சாதித்தாரோ இல்லையோ. அது புரியாமல் தான் துரியோதனன் இப்போதும் அரற்றுகிறான். யாச்சமானம் மயாமூட பித்ரவம்சம் ந தித்சசி பாண்டவேப்ய ஸ்வராஜ்யஞ்ச லோபா சகுனி நிச்சயாது. நேர வெசுட்டார் கண்ணன். நான் நடந்து வந்து 5 கிராமம் கொடுன்னு பிச்சை எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட. அப்போ அவா தகப்பனார் சொத்தை அவளுக்கு திருப்பி கொடுக்க என்ன பேச்சு பேசின நீ? இன்னைக்கு என்னை பார்த்து நான் தப்புன்னு சொல்கிறியே, இதான் புத்தி இருந்து தான் பேசுகிறியா, இல்லை மௌಢ்யத்தோட பேசுகிறாயா துரியோதனா? தவறாக பேசாதே. அவர் சொத்தை நீ அவர் கொடுத்துருக்கணும். ஸ்வதர்மம் பிருஷ்டத கிருத்வா ஆச்சாரியஸ்வத் பிரியப்சயா பார்ஷதேத ஹதசங்கே வர்த்தமானோ சதாம் பதி. இப்போ நான் கேட்குறேன், உன்னுடைய ஆசைக்காக வேணும்னால் நான் சண்டை போடுறேன், பஞ்சபாண்டவர்கள் நிற்கட்டும், எனக்கு அவர்களுக்கு தான் யுத்தம். இதுக்கு எதுக்கு பீஷ்மர் அடிபடணும்? எங்கள் தாத்தாவை கொண்டு வந்து எனக்கு ராஜ்யம் வேணுங்கிறதுக்காக அடிபடுன்னு நான் இறக்குவேன். நான் இது யாரான்னு பண்ணுவாளா? எங்கள் தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பா பிடிக்கும், எங்கள் பெரியப்பா பிடிக்கும்னா நீங்கள் இருங்கோ, என் விருப்பத்தை நான் நிறைவேற்றிக்கிறேன். நான் அவளோட சண்டை போடுறேன், போட்டால் நான் இருந்தால் நான் ஆட்ட ஆடுறேன்.
நான் இல்லைன்னா நான் நாட்டை கொடுத்துட்டு போகிறேன் என்று நீ அவனோடனே யுத்தம் பண்ணியிருக்கணும். கோழை நீ தேவையற்று இத்தனை கோடி பேரை கொண்டு வந்து நிறுத்திட்டு பக்கத்தில் இவா எல்லாரையும் கூப்பிட்டு வந்த சல்யனை கூட ஏமாற்றி பக்கத்தில் கூப்பிட்டு அவன் 3 கோடி சேனை போச்சு. இது இத்தனைக்கு நீ காரணம்னால் ஏதோ ரொம்ப சௌகரியமாக பிராணன் போகிற 5 நிமிஷத்துலேருந்து என்ன குற்றம் சொல்கிறியே, புரிந்துதான் பேசுகிறாயா? யான்ய காரியாணி சாஸ்மாக்கம் கிருதாநீதி பிரபாஷசே வைகுண்யேன தவாத்தியர்த்தம் சர்வங்கி தத் அனுஷ்டிதம். அனைத்தையும் குணமற்ற துர்குணனான உன்னால் நடத்தப்பட்டது. இதற்கு மற்ற பேர் காரணமாக மாட்டார்கள். அதீதம் விதிவத் தத்தம் பூ பிரசாஸ்தா சசாகரா மூர்த்தினிஸ்தித மித்ராணாம் கோனு ஸ்வந்ததரோ மயா. அப்போ துரியோதனை சொல்கிறான், இவ்வளவு பெரிய பூமியும் நான் தான் ஜெயிச்சதா அர்த்தம். அப்பவும் பேசுகிற பாருங்க, இத்தனை பெரிய பூமியும் நான் தான் ஜெயிச்சிருக்கேன். இப்போ நான் தான் தர்மபுத்திரருக்கு அந்த பூமியை விட்டு கொடுத்துருக்கேன். நான் கொடுத்ததின் பேரில் தான் தர்மபுத்திரன் ஆண்டு கொண்டிருக்க போகிறார். எனக்கு கிடைத்த பெருமை யாருக்கு கிடைக்கும்னா, அடிபட்டு மொத்த பேரும் போயாச்சு, கீழே விழுந்திருக்கான். ஆனால் பேச்சு மட்டும் இன்னும் மிச்சமில்லாத பேசின்னு இருந்தான். கண்ணன் சொன்னார், இனி இவனிடத்தில் பேசி லாபமில்லை, வாருங்கள் எல்லாரும் புறப்படலாம், போகலாம். ரதத்தில் ஏறினா அவர்கள் சிபிரத்தை நோக்கி திரும்பி போயிட்டா. துரியோதனன் அப்படியே அரற்றி கொண்டு கிடந்தான். திரும்ப கூடாரத்துக்கு வந்து இறங்க போறா. ரொம்ப ஆச்சரியமான ஒன்று, யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. 18 நாள் போர் முடிஞ்சு போச்சு. துரியோதனன் அடிபட்டு விழுந்துட்டான். கண்ணன் திரும்பி வந்துட்டார். அப்போதும் அவர் தான் தேரை ஓட்டின்னு வந்தார். ஓட்டிட்டு கண்ணன் இறங்கணுமோ இல்லையோ, ஒரு நாளும் கண்ணன் தான் முதல்ல இறங்குவார். அர்ஜுனனுக்கு கைலாக கொடுத்து எடுக்கி விடுவார். இப்படி கையை காட்டினோமா அதில் அப்படி உந்திண்டு அர்ஜுனன் கீழே இறங்குவானான். கண்ணன் இப்படி கை காட்டுறார், அவர் தோளில் உதச்சின்னு கீழே இறங்கணும்னால் இது அவன் பாக்கியம்னு சொல்கிறதா இல்லை அவனுடைய தௌர்பாகியம்னு சொல்கிறதா? இப்போ நான் பார்த்து பெருமாளுடைய தோளில் என் காலை வச்சு இறங்கின சுவாமி, என்ன பாக்கியம்னா இது பாக்கியமா? இது பாக்கியம் இல்லை, இது தௌர்பாகியம். போய் அந்த அர்ஜுனன் பெற்றான். நித்தியப்படிக்கு இவர் தான் கைலாக கொடுத்து இறக்கி விடணும். நம்ம வண்டியிலலாம் வரும் பாருங்க, நம்ம கைகால் ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக கதவை திறந்துன்னு நம்ம இறங்கணும். அதுக்கு அந்த ஓட்டுநர் நம்ம போய் நிறுத்தின உடனே கிடுக்கிடுன்னு திறந்துன்னு அவர் பாவம் ஓடி வரணும். ஓடி வந்துட்டு திறந்து விட்ட பிற்பாடு என்னமோ அப்படியே ராமபாதுகை கீழே எடுத்து வைக்கிற மாதிரி இவர் இப்படி காலில் வெளியில் வச்சு அதுலேருந்து வந்து அப்படியே நட போட்டுன்னு வந்தார்னால் இவர் ராமனும் இல்லை, இவர் போட்டு இருக்கிறது ராமபாதுகையும் இல்லை. நட போட்டு பாதுக தரிசனம்னா அது திருவரங்கநாதன் ஒருத்தனுக்கு. அந்த நம்பெருமாள் நடந்தால் ரங்கநாத மணி பாதுகைக்குத்தான் ஏற்றமே தவிர நாம் போய் என்னமோ இன்னொருத்தர் வந்து திறந்து விடுறதுனால் வேலைக்கு வச்சிருக்கோங்கிறதுக்காக இதெல்லாம் செய்ய வேண்டியதே இல்லை. அப்புறம் மெதுவாக நம்ம கைகால் முடங்கி போடும். அது இல்லாத இருக்கணும். நம்ம கைகால் நன்னா இருக்கிற வரைக்கும் நம்ம வேலையை நாம் பார்த்துட்டா தான் எப்பேற்பட்ட பணக்காரனுக்கு நல்லது.